செயலாளர் அனைவருக்கும் முன்னேற வணக்கம். இல்ல எக்கோ டூரிசம் தொடர்பாக அந்த பொருட்கள் எப்படி கையளிக்கிறது தொடர்பான கருத்து பகிர்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. கடந்த 17ஆம் தேதி நாங்கள் ஒரு சில கௌரவ உறுப்பினர்கள் தவிசாளர் செயலாளர் தலைமையில நாங்கள் அதை பார்வையிட்டாங்க. உண்மையை பார்க்கும் போது மனவேதனையாகத்தான் இருந்தது. இரண்டாங்க பொருட்கள் களவாடப்பட்டதா இல்லாட்டி எங்களுக்கு தரையாக அப்படித்தான் தரப்பட்டதா என்ற விஷயமும். ஆனால் ஒரு பக்கம் பார்க்க பொருட்கள் களவாடப்பட்டுள்ளது. ஏனென்றா ஒரு இன்ஜின்ல இருக்கிற அந்த இன்ஜின்ல இருக்க அந்த ஃபேன் கூட மாற்றம் அளவு சிறிதாக மாற்றம் தேய்மானப்பட்டு மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதனால பாவிக்கல அது என்னன்றது தேய்மானமாக பத்தவென்று தெரியவில்லை. அதே நேரம் ஒவ்வொரு இன்ஜினுக்கும் எக்ஸ்ட்ரா அந்த ஃபேன் ஒன்று வரணும். அதுவும் நாங்க இல்ல. ஆனா பட்டி உடைக்கப்பட்டிருந்ததா என்று அதுவும் தெரியவில்லை. ஆனா ரெஜிஃபார்ம் எல்லாம் இல்ல டஸ்டர் போய் உண்மையாக விலை மதிக்கக்கூடிய ஒரு பொருட்களாக அது காணப்படுகின்றது. எமக்கு அது கையளிக்கப்பட்டிருந்தாலும் அதை நாங்கள் கொண்டு அது நடத்த முடியாத கட்டத்தில் நாங்கள் அந்த நேரத்தில் இருந்திருக்கிறோமா இல்லாட்டி எங்களால் முடியாம நாங்க அப்படியே ஸ்தம்பித்து வைத்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருக்குது. அந்த வகையில தொடர்ந்து நாங்க எக்கோ டூரிசத்தை நடத்தணும்னு சொன்னால் முதலாவதாக எங்களோட மண்டலியில் இருக்கிற எக்கோ டூர் சுற்றுலா மையத்துல நடக்கிற சமூக சீரழிவுகளை நாங்க கட்டுப்படுத்தணும். உண்மையா எங்களோட தீவிர பிரதேசத்துல உண்மையாக ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய இடமாகத்தான் அது காணப்படுது. நேரில் சென்று பார்வையிட்டு நாங்கள் அங்க நடக்கிற சமூக சீரழிவுகள் அதே நேரம் மதுபானங்களை பாவிக்கிற அளவுக்கு இருக்குது. பார்க்கும் போதே மிகவும் எங்கட வேலை பிரதேசத்தின் மாண்பு வந்தாங்க அழிக்கப்படுற மாதிரி எனக்கு தோணுது. ஆகவே இந்த எக்கோ டூரிசத்துல இருக்கிற அந்த பொருட்களை நாங்க திருப்பி அது என்ன செய்ய போறோம், திருப்பி நாங்க பாவிக்க விடுறதா என்ற ஒரு கேள்வியா தான் இருக்குது. ஏற்கனவே போய் பார்த்த இடத்துல எல்லாமே தண்ணிக்க தாண்டும் அது பாவடிய தெரியல ஒரு பொருளை நாங்க அக்ரிமெண்ட் பண்ணி கம்ரை கொடுத்திருந்தாலும் அவர்களாவது பாதுகாப்பா சொல்லியிருக்கோம், எங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எதுவுமே செய்யல. ஆனா அந்த சைட்டை போய் ஆர்ஐ விசிட் பண்ணினாரன்றதும் எங்களுக்கு தெரியல. ஆர்ஐ விசிட் பண்ணி அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு போட்டிருந்தால் கௌரவ செயலாளர் ஊடாக தவிசாளருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல எங்கட ஃபால்ட்டா இல்லாட்டி ஆக்ட ஃபால்ட்னா தெரியல. ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்திருந்தா சைட் பார்க்க வேண்டிய கடப்பாடு செயலாளர் ஆர்ஐக்கு இருக்குதானே. ஆர்ஐ போய் விசிட் பண்ண வேண்டியது இருக்குதானே. அத போய் விசிட் பண்ணி பார்த்திருந்தா உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அதே தரப்பட்டதுலயே மொத்தம் கிளியர் இல்லாம இருக்கு. பாருங்க இந்த சைடுல அதான் இங்கல வந்து பைப் பண்ணி இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. இங்க முன்னுக்கு என்னன்னு சொல்லி இல்லையே. டோனர் கொண்டு இத நீங்க தொடர்ந்து சிறந்த முறையில நடத்தணும்னு சொல்லி சொன்னால் அது இயங்கு நிலையில ஆக்கி போட, அதாவது மண்டலத்தில் எக்கோ உட்ப இருக்கிறத விட சிறந்த முறையில சமூக சீர்கேடுகள் இல்லாமல் மதுபாவனைகள் எடுத்து காணப்படணும்னு சொல்லி அதை சிறந்த முறையில செய்யணும்னு சொன்னா அது உரிய முறையில அதை நீங்க திருத்தி